வேந்தர் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். அட்டிகா கோல்ட் கம்பெனி வழங்கும் ஜோதிட நேரம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம அரங்கத்துக்கு யதார்த்த ஜோதிடர் செல்வி சார் வந்திருக்காங்க. உங்களுக்கு கேட்க வேண்டிய கேள்விகளை கால் பண்ணி கேளுங்க. முதல்ல சாரை வெல்கம் பண்ணிடலாம். நமஸ்காரம் சார். சார், கால்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி. ராகு கேது தோஷத்தினால திருமண தடை பொதுவாக ஏற்படும். இதனால மக்கள் ரொம்ப பயந்துட்டே இருப்பாங்க. இந்த திருமண தடை ஏற்படாமல் இருக்க எந்த கோவிலுக்கு போகலாம், என்ன மந்திரம் சொல்லலாம் சார்? அதாவது ராகுக்கேது என்பது ஜாதகத்தில் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா அதனுடைய பாதிப்புகள் ஒரு 60% to 70% எல்லாருக்கும் இருக்கக்கூடிய அமைப்பாக தான் இப்பொழுது வரக்கூடிய ஜாதகங்கள் காணப்படுகிறது. இதில் பெரிய விஷயம்னா நிறைய பரிகாரங்கள் இவங்க ராகுக்கேதுனாவே திருநாகேஸ்வரம் போகிறதோ அல்லது காலஸ்திரி போகிறதோ துர்கை சன்னிதானம் போகிறதோ மட்டும்தான் வச்சுக்கிறாங்க. ஆக்சுவலாக எளிமையான மந்திரங்கள் உண்டு. அது நம்மளுடைய திருஞான சம்பந்தர் கோளர் பதிகம் என்ற இந்த கிரகங்களால் ஏற்படக்கூடிய கோளாறுகளை முழுவதுமாக தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான மந்திரத்தை ஏற்கனவே கொடுத்துட்டு போயிருக்கார். அது வேயூர் தோளில் பங்கன் விடுமுண்ட கண்டன் ஆரம்பிக்கக்கூடிய அந்த பாடல் டெய்லி ஒரு 3 முறை ஜபிப்பது அந்த ராகுக்கேது தோஷத்தில் இருப்பவர்களுக்கு திருமணம் ஆன பிறகு கூட இந்த தோஷம் வீரியம் இருக்கும். அதனால் நிம்மதி இருக்காது, குடும்பத்தில் நிம்மதி இருக்காது, கணவன் மனைவி பிரச்சனைகள் இருக்கும், குடும்பத்தில் நிறைய வேற்றுமைகள் இருக்கும், நோய்வாய் அமைப்பெல்லாம். இந்த மந்திரத்தை தொடர்ச்சியாக சொல்வது, முதலில் இந்த சொல்வதுக்கு அச்சரங்களுக்கு பிரச்சனையாக இருந்தால் அதை கேசட் வாயிலாக கேட்டு நல்ல மெமரி பண்ணி பைஹார்ட் பண்ணி திருப்பி புத்தகத்தை வைத்து சொல்வது பெரிய அளவுக்கு பலனை தரும். மேலும் அவரவர்கள் பிறந்த கிழமை திங்கட்கிழமை பிறந்தவர்கள் விடிகாலம்பரை 3 to 4 மணி திங்கட்கிழமையில் வீட்டிலே பூஜை அறையில் குலதெய்வ படத்தை வைத்து ஒரு 5 அகல் தீபமோ அல்லது 9 அகல் தீபமோ ஏற்றிட்டு 9 முறை இந்த மந்திரத்தை சொல்வதோ இல்லை 5 முறை இந்த கோளர் பதிகத்தை சொல்பவர்களுக்கு கண்டிப்பாக எப்பேற்பட்ட ராகுக்கேது தோஷங்கள் ஜாதகத்தில் இருந்தாலும் அது எவ்வளோ பெரிய அசுப பலன்களை கொடுக்கக்கூடிய பலம் இருந்தாலும் அந்த பலம் தீரும் என்பது தான் இந்த திருஞான சம்பந்தர் நம்ம அருள் இருக்கிற அந்த மந்திரத்தினுடைய மகிமை. மேலும் ராகுக்கேதுனாவே துர்கைக்கோ அல்லது முருகருக்கோ மட்டும் இல்லாமல் இந்த ராகுக்கேதுனால் துர்கை என்று ஓடுவதை தவிர நரசிம்மர் வழிபாடு சிறந்த பரிகாரமாக காணப்படுகிறது. வீடு பக்கத்திலே எந்த கோயிலில் எந்த சன்னிதானத்தில் லக்ஷ்மி நரசிம்மரோ யோக நரசிம்மரோ இல்லை பால நரசிம்மரோ எந்த நரசிம்மர் இருந்தாலும் அந்த நரசிம்மருக்கு போயிட்டு முடிஞ்சால் ஒரு சுவாதி என்றாவது போயிட்டு அங்கே நடைபெறுகிற திருமஞ்சனத்தில் உங்களால் உட்கார்ந்து ஒரு 5 நிமிஷம் பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தாலே இந்த ராகுக்கேது தோஷமெல்லாம் நீங்கும் என்பது ஐதீகம். எனவே ராகுகேது தோஷத்திற்காக ரொம்ப பயப்படுறது, விநாயகரை கும்பிட்டு கண்டிப்பாக விநாயகர் படத்தை வைத்து அருகம்புல் கொடுத்துட்டு கோளர் பதிகத்தை சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த ராகுகேதுவால் எந்த பாதிப்பும் திருமணத்திற்கும் தடையை நிவர்த்தி பண்ணும், திருமணத்திற்கு பிறகும் குடும்பத்தில் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். எனவே கோளர் பதிகத்துக்கு சரணாகதி அடைவது ராகுகேது தோஷம் என்பது யாருக்குமே வராது. இதை கேட்கின்ற அத்தனை பேர்களும் உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் இது மாதிரி பாதிப்பு இருந்தால் சொல்லுங்கள். விரைவிலே அவர்கள் வாழ்க்கையில் சுபகாரியங்கள் தடையில்லாமல் நடக்கும். தொடர்ந்து காலர் பார்க்கலாம் சார். வணக்கம், ஜோதிட நேரம். வணக்கம் மேடம். ஹலோ, வணக்கம் சார். எங்கேருந்து பேசுறீங்க? மேடம், திருப்பூர்லேருந்து பேசுகிறேங்க சார். லைனில் இருக்காங்க, பேசுங்க. சொல்லுங்கள் சார். நமஸ்காரம். வணக்கங்க சார். சொல்லுங்கள். ஒய்ஃபுக்கும் எனக்கும் கேட்கணுங்க சார். சொல்லுங்கள். ஒய்ஃப் பேர் கீர்த்தனா. 1993. சீக்கிரம் சொல்லுங்க. நட்சத்திரம் மிருகசீரங்க சார். மேஷராசி. மேஷராசி வராதுங்க, நட்சத்திரம் மிருகசீரிஷன்னா சொல்லுங்க. ரிஷபராசி சார். எனக்கு ஜெகநாதன். உத்திராட நட்சத்திரம், மகர ராசி. சரி, என்ன வேணும் சார்? கொஞ்சம் ப்ராப்ளமாவே இருக்கு. சரி, எப்படி இருக்குன்னு கேட்கறதுக்கு சார் இருக்கு. 2 பேருடைய ராசி நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா உங்களது சூரியன், உங்களது செவ்வாய் என்பது பகையுடைய நட்சத்திரத்தினுடைய சாரத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு என்பதனால் தேவையில்லாத ஒரு பாதிப்புகள், கோபதாபங்கள், மனசச்சரவுகள்லாம் ஏற்படும். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ஈகோ கிளாஷ் ஏற்படும். என்னென்னா ஈகோ தான் பெரிய பாதிப்பாக இருக்கும். இதை நிவர்த்தி பண்ணுறதுக்கு ஒன்றும் பெருசாக பயப்பட வேண்டியதெல்லாம் இல்லை. கண்டிப்பாக ஞாயிற்றுக்கிழமையோ இல்லை செவ்வாய்க்கிழமையோ கணபதி, முருகர், ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுவது கடமையாக வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு கிழமை, ஒன்று செவ்வாய் இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை, இந்த ஞாயிற்றுக்கிழமையே கணபதி, முருகர், அனுமனை வழிபாடு செய்ய செய்ய தோஷத்தின் வீரியம் கண்டிப்பாக குறைஞ்சு அந்யோன்யம் அதிகரிக்கும். அபிராமி அந்தாதில் இருக்கிற பாடல் 90வது பாடலை நீங்களும் சரி மனைவியும் சரி ஜபிப்பது பல விதத்தில் ஏற்றத்தையும் குடும்பத்தில் நிம்மதியும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும். அந்த 90வது பாடல் ரொம்ப முக்கியமான பாடலாக அபிராமி அந்தாதில் காணப்படுகிறது. அடுத்த காலர் பார்க்கலாம் சார். வணக்கம், ஜோதிட நேரம். कुछ देर बाद कोशिश करें. Your call is on hold. அடுத்த காலர் பார்க்கலாம் சார். வணக்கம், ஜோதிட நேரம். ஹலோ. ஹலோ, வணக்கம் சார். எங்கேருந்து பேசுறீங்க?
வணக்கம் மேடம். நாங்க இங்க சென்னை மதுரையில இருந்து பேசுறோம். என் நேம் வந்து விஜய் சாரதி. சார் சொல்லுங்க லைன்ல விஜய் இருக்காங்க, சாரதி. பேசுங்க. சார் 22 மார்ச் 1981 துலா ராசி துலா லக்னம் சித்திர நட்சத்திரம் சார். நானு 1981. சரி சொல்லுங்க. ஆமா சார். குருதசை நடக்குதா? 1981 துலா ராசி துலா லக்னம் சித்திர அதான் நட்சத்திரம். குருதசை நடக்குது இல்லையா? குரு தசை முடிஞ்சிச்சு. இப்போ சனி தசை ஆரம்பிச்சு. சனி தசையில சுயபுத்தியா? சனி புத்தி. சுயபுத்தி ஆரம்பிச்சிருக்கு. ஆமா சார். சொல்லுங்க என்ன வேணும்? சார் எனக்கு 7 சனி போன வருஷம் எண்டு தான் முடிஞ்சது. பட் அது வரைக்கும் கூட இன்கம் எந்த வித குறையும் எல்லாம் நல்லா வந்துடுது. ஒரு சில ப்ராப்ளம்ஸ்லாம் வந்துடுது. பட் இப்போ 7 சனி முடிச்சு பெட்டரா இருக்கும்னு நினைக்கிற நேரத்துல இப்போ இன்கமே ரொம்ப டல்லா இருக்கு சார். இல்லை அது எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து 14-12 வரைக்கும் தான் அந்த பாதிப்பு இருக்கும். 14-12லேருந்து படிப்படியாக ரொம்ப நல்லாயிருக்கும். 14-12 வரைக்கும் எல்லாத்துலேயும் கவனமாக இருங்க, கோவப்படாதீங்க. உத்தியோகம் மற்ற விஷயத்தில் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தால் கூட பரவாயில்ல. வியாபாரத்துலேயும் மற்ற இதுலேயும் வந்து இன்கம் விஷயத்தில் எல்லாம் இருந்தாலும் 14-12லேருந்து படிப்படியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும். எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். அதே போல் வந்து நீங்கள் இல்லை மதுரை வாயிலே இருக்கிறனால கண்டிப்பாக செவ்வாய்க்கிழமை பக்கத்தில் இருக்க ஏதாவது ஒரு முருகர் சன்னிதானத்தில் போயிட்டு வர பெரிய மாற்றங்கள் பெரிய அனுகூலங்கள் கிடைக்கும். செவ்வாய்க்கிழமை மட்டும் அசைவத்தை தவிர்த்துருங்க. செவ்வாய்க்கிழமை யாருக்காவது மதியம் 1 மணிக்கு 2 மணிலேருந்து 1 மணிலேருந்து 2 மணிக்குள் சாம்பார் சாதத்தை வாங்கி கொடுக்க நல்ல முன்னேற்றத்தை கண்கூடாக பார்க்கலாம். ஏதேனும் பக்கத்தில் இருக்கிற முருகர் கோயில் மிக பிரசித்தி பெற்ற பரிகாரமாக காணப்படுகிறது செவ்வாய்க்கிழமையில். அதே போல் வருடத்துக்கு ஒரு முறை அறுபடை வீடுகளுக்கு சென்று அந்த அறுபடை வீடுகளில் உள்ள அபிஷேக விபூதியை வாங்கி நல்ல விபூதியும் கலந்து டெய்லி வைத்துக் கொள்ளுங்கள். அறுபடை முருகருடைய படத்தை வைத்து கும்பிட வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றங்கள் காணப்படும். அடுத்த காலர் பார்க்கலாம் சார். வணக்கம் ஜோதிட நேரம். ஹலோ வணக்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க? நான் உடுமலைப்பேட்டையில இருந்து பேசுறேங்க சார் லைன்ல இருக்காங்க, உங்களோட சொல்லுங்கம்மா. கேள்வி நமஸ்காரம். சார் டேட் ஆஃப் பர்த் 9/4/62. சரி. மிருகசீரிஷ நட்சத்திரம், நம்ம ராசி. மிருகசீரிஷ நட்சத்திரம், கன்னி ராசி. மிருகசீரிஷத்துல கன்னி ராசி வராதுமா, சொல்லுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரம். அப்புறம் உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்குங்க, நடக்க முடியல, ஆபரேஷன் பண்ணியிருக்கு. சரி, அதாவதுமா நீங்கள் எங்கே இருந்தாலும் புதன்கிழமை பெருமாள் தாயாருக்கு வெண்மலர்களையும் பசுனையும் கொடுங்க. வெண்மலரும் பசுனையும் கொடுக்க இந்த புதனுடைய பாதிப்பு படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும். புதன்கிழமை கொடுப்பது மிகப்பெரிய ஏற்றத்தை தரும். அதே போல் புதன்கிழமை காலையில் 6லேருந்து 7 மணிக்குள்ளே வீட்டிலே பெருமாள் தாயார் படத்தை வைத்து 5 அகல் தீபத்தை பசுனையால் ஏற்றி கோவிந்த நாமாவளியை சொல்லிட்டு வாங்க. கண்டிப்பாக அந்த மருந்து மாத்திரைகள் மருத்துவருடைய ஆதிக்கம், நல்ல மருத்துவர் மீண்டும் வேறு ஒரு மருத்துவ அமைப்பு கிடைத்து உங்களுக்கு இருக்கக்கூடிய பாதிப்புகளை நிவர்த்தி செய்யக்கூடிய பரிகாரம். நீங்கள் கோயிலுக்கு போக முடியலை என்றாலும் உங்களை சார்ந்தவர்களுக்கோ அல்லது உங்கள் இடத்தில் வேலை செய்வர்களிடத்திலோ உங்கள் கையாலே வெள்ளை மலர்களை தொட்டு சர்வதோஷ நிவர்த்தி என்று சொல்லி கொடுத்து அனுப்ப அந்த மலர்கள் போய் பெருமாள் தாயாருக்கு சேர்ந்தவுடனே உங்களுடைய பாதிப்புகள் படிப்படியாக குறைவதை 9 வாரத்தில் பார்க்கலாம். அடுத்த காலர் பார்க்கலாம் சார். வணக்கம் ஜோதிட நேரம். வணக்கம் மேடம். ஹலோ வணக்கம் சார், எங்க இருந்து பேசுறீங்க? மேடம் மகேந்திரன் மேடம், மாவட்டத்துல இருந்து பேசுறேன் மேடம். சார் லைன்ல இருக்காங்க, உங்களோட கேள்வி சொல்லுங்க சார். சார் வணக்கம் சார், மகேந்திரன் பேசுறேன் சார். சரி சொல்லுங்க சார். வைஃப்காக கேட்குறேன் சார். அவங்க அனுஷ நட்சத்திரம், விருச்சிக ராசி. யாருது தெரியல. வைஃப் இது சார். சரி, அனுஷம் விருச்சகம். அனுஷ நட்சத்திரம் விருச்சிக ராசி சார். லக்னம் தெரியல. லக்னம் தெரியாது சார். சரி, என்ன வேணும்? 24/3/1973 சார் அவங்களது. சரி, 40-45. ஆமாங்க சார், 45 சார். சரி, என்ன வேணும்? இல்ல சார், அவங்களுக்கு லாஸ்ட் இயர்ஸ் அந்த உடம்பே கொஞ்சம் முட்டி வலி அந்த வலி கொஞ்சம் இருந்துட்டே இருக்கு. அதான் சார் கொஞ்சம் உங்களுக்கு கேட்க வேண்டியதா சார். இப்போ ஜாப் நல்லா போயிட்டு இருக்கு சார். நீங்க சொன்ன மாதிரி நல்லா செஞ்சுட்டு தான் இருக்கேன். ஸோ ஸ்மூத்தாக போயிட்டு இருக்கு சார். வந்து அதாவது வடிவுடை அம்மன் கோயிலுக்கு ஒரு 9 வாரம் செவ்வாய்க்கிழமை மட்டும் தொடர்ச்சியாக போகிற மாதிரி பழக்கத்துக்கு பண்ணிவிடுங்க. 9 வாரம் தொடர்ச்சியாக வடிவுடை அம்மனை போய் தரிசனம் பண்ணுவது, திருவொற்றியூரில் இருக்கக்கூடிய வடிவுடை அம்மனை மனதார பிரார்த்தனை செய்வது, அதுக்கு பிறகு மாதம் ஒரு செவ்வாய்க்கிழமை போனால் இந்த செவ்வாயுடைய ஆதிக்கத்தினுடைய இருக்கக்கூடிய வீரியங்கள் குறைய தேகாரோக்கியமும் நல்ல மருந்து மாத்திரைகளும் நல்ல மருத்துவருடைய அனுகிரகத்தால் பெரிய அளவுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி தரும். வடிவுடை அம்மனை சரணாகதி அடைவது மாதவரம் என்பதனால் திருவொற்றியூர் பக்கம்தான். அதை வந்து தொடர்ச்சியாக போருங்கள். 9 வாரம் போயிட்டு பிறகு மாதத்துக்கு ஒரு செவ்வாய்க்கிழமை வாழ்க்கை முழுவதும் விடாமல் போக மிகப்பெரிய ஏற்றத்தையும் தேக ஆரோக்கியத்தோட குறைபாடுகளை நிவர்த்தி செய்யக்கூடிய அமைப்பு ஏற்படும். அடுத்த காலர் பார்க்கலாம் சார். வணக்கம் ஜோதிட நேரம். வணக்கம் மேடம். ஹலோ வணக்கம் சார், எங்க இருந்து பேசுறீங்க? திண்டிவனம் மேடம். சார் லைன்ல இருக்காங்க, உங்களோட கேள்வி. எங்க இருந்து ஐயா? திண்டிவனம் சார். சரி சொல்லுங்க சார். மிருகசீரிஷ நட்சத்திரம், ரிஷப ராசி. 20/4/80 சார்.
சரி 38 வயசு. ஆமா சார். சரி சொல்லுங்கள். அரசாங்க உத்தியோகத்தை பத்தி கேட்கணும் சார். சரி சொல்லுங்கள். அதாவது மிருக சீரிஷம், லக்னம் என்ன சொன்னீங்க? லக்னம் எனக்கு தெரியாது சார். ரிஷபராசி. சரி, எப்போ பிறந்தீங்க? காலையிலே, மத்தியானமா, ஈவினிங்கா? மதியம் சார். சரி சரி. 12. அதாவது உங்களுடைய இதில் வந்து கண்டிப்பாக இது உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் நிவர்த்தி பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஸ்ரீரங்க தரிசனம். ஸ்ரீரங்கம் வந்து ஸ்ரீரங்கத்தினுடைய ரங்கநாதர் தரிசனம் வந்து வெள்ளிக்கிழமை காலையில் கோயிலுக்குள்ளாக 5:50 மணிக்கு நுழையுங்க. கண்டிப்பாக 6 மணிக்கு மேல் கோயிலுடைய உள்ளே சென்று தரிசனம் செய்வது மிகப்பெரிய ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் உங்களுக்கு உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய தடைகளை நிவர்த்தி பண்ணி மனதிற்கு பிடித்த உத்தியோக பிராப்தம் கிடைப்பதற்கு உண்டான அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். அதோடு மட்டும் இல்லாமல் வெள்ளிக்கிழமை வீடு பக்கத்தில் இருக்கிற பெருமாள் சன்னிதானத்தில் எங்கேயாவது போய் கொடிமரத்தில் நமஸ்காரம் பண்ணிக்கோங்க. உங்களுடைய பிரார்த்தனையை சொல்லுங்கள். கண்டிப்பாக செவிசாய்க்கக்கூடிய அனுகூலமான அமைப்பு ஏற்படும். மேலும் விஷ்ணு சகஸ்ரநாமத்தை டெய்லி கேட்பதோ அல்லது கூறுவதன் மூலமாக மிகப்பெரிய மாற்றத்தை உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அமைப்பை மாற்றம் கண்டிப்பாக ஏற்படுவதற்கு உண்டான உத்தரவாதமான பரிகாரம். அடுத்த கால் பார்க்கலாம் சார். வணக்கம் ஜோதிட நேரம். வணக்கம். ஹலோ வணக்கம் சார், எங்கேருந்து பேசுறீங்க? நாங்க பெங்களூர்ல இருந்து பேசுறோம் சார். லைன்ல இருக்காங்க, சொல்லுங்க. உங்களோட நமஸ்காரம். கேள்விகளை கேளுங்க. ஹலோ சார். சார் என்னோட சனுக்கு வந்து மேரேஜ் விஷயமா வந்து பார்த்துன்னு இருக்கோம் சார். திருமணத்தோட சரி பிறந்தது வந்து 15th August 1989 பிறந்தது. சரி, 29 வயசு இல்லையா? ஹலோ 29 வயசு குழந்தைக்கு. ஆமா சார். சரி, ராசி நட்சத்திரம் சொல்லு. மகர ராசி, உத்திராடம் நட்சத்திரம். லக்னம்? சிம்ம லக்னம்னு நினைக்கிறேன் சார். சரி சரி, மகர ராசி, உத்திராட நட்சத்திரம். சரி, ஆமா. அதாவது திருமணத்தில் மட்டும் தடைகளாக இருக்கு இல்லையா? ஆமா சார். நீங்கள் எங்கே இருக்கீங்க? பெங்களூர்லையா? ஆமா சார், பெங்களூர்ல இருக்கோம். அவர் எங்கே இருக்கார் குழந்தை? பெங்களூர்ல தான். சனிக்கிழமை வீடு பக்கத்துலேயே அருகம்புல்லும் விநாயகருக்கு தேங்காய் கொடுத்துட்டு வர சொல்லுங்கள். 9 வாரம் சனிக்கிழமை ரெகுலராக பண்ண பெரிய அளவு மாற்றமும் பெரிய அளவுக்கு அனுகூலம் ஏற்படும். அந்த 9 வாரத்தில் முடித்த பிறகு மாதம் ஒரு சனிக்கிழமை அருகம்புல் விநாயகருக்கு தேங்காயை கொடுப்பதை விடாமல் வாழ்க்கை முழுவதும் செய்ய சொல்லுங்கள். திருமணம் முடிந்த பிறகு இந்த பரிகாரம் செய்வதன் மூலியமாக ஜாதகத்தில் திருமணத்தில் ஏதேனும் தோஷங்கள் இருந்தாலும் நிவர்த்தி ஆகிடும். நல்லபடியாக திருமணம் முடிந்த பிறகு பிள்ளையார்பட்டிக்கு வந்து அபிஷேகம் செய்வதாக ஒரு சனிக்கிழமையில் வருவதாக வேண்டுதல் செய்து வீட்டிலே வந்து ஒரு உங்களால் முடிந்த ஒரு தட்சணையை முடித்து வைப்பது 9 ரூபா அல்லது 90 ரூபாவோ எப்படியாவது முடித்து வைத்து அந்த விநாயகருக்கு அந்த திருமணம் முடிந்த பிறகு ஒரு சனிக்கிழமையில் சென்று அபிஷேகம் செய்து அந்த தட்சணை முடித்து வைத்தது உண்டியில் போட்டுவிட்டு வருவது வேண்டுதல் செய்து கொள்ளுங்கள். திருமணத்தில் எப்பேற்பட்ட தடைகளும் நிவர்த்தி பண்ணும். கணபதி காயத்ரி என்ற மந்திரத்தை தம்பியை டெய்லி 9 முறை சொல்லுமாறு கேட்டுக்கொள்ளுங்கள். அடுத்த காலர் பார்க்கலாம் சார். வணக்கம் ஜோதிட நேரம். வணக்கம். ஹலோ வணக்கம் சார், எங்கேருந்து பேசுறீங்க? வணக்கம். நான் ராஜபாளையத்திலிருந்து சுந்தராச்சாரத்திலிருந்து பேசுறேங்க சார். லைன்ல இருக்காங்க, பேசுங்க. சொல்லுங்கள். சரி சார். வணக்கம் சார். நமஸ்காரம். துலாம் ராசி, மதன் பாபு. துலாம் ராசி, ம் மிருகசீரிஷ நட்சத்திரம். நல்லா படிச்சுக்கிட்டு இருந்தான், நல்லா ஃபர்ஸ்ட் மார்க் எடுப்பான். இப்போ நல்லா சேட்டை பண்றான். எல்லாம் வாத்தியர் எல்லாம் அவனை ரொம்ப புகார் சொல்றாங்க அளவுக்கு அவன் நடந்துக்கிறான். இன்னும் தெரியல. டேட் ஆஃப் பர்த் என்ன? டேட் ஆஃப் பர்த் வந்து தெரியல, மறந்துட்டேன். வயசு என்ன ஆகுது குழந்தைக்கு? வயசு 9ஆம் கிளாஸ் படிக்கிறான். 14 வயசாச்சு. சரி, நீங்கள் எங்கே இருக்கீங்க? நான் இருக்கிறது வந்து தாராபுரம். குழந்தை வந்து ராஜபாளையத்தில் வந்து சுந்தரராஜபுரத்தில். சரி, ஹாஸ்டலில் இருக்காரா இல்லை வீட்டில் இருக்காரா? ஸ்கூலுக்கு போயிட்டு டெய்லி வீட்டுக்கு வந்துடுவான். சார், அவரை வந்து வீட்டிலேயே சொல்லுங்கள். மாதத்துக்கு ஒரு நாள் சங்கரங்கோயிலுக்கு கண்டிப்பாக கூட்டிகிட்டு போயிட்டு வர சொல்லுங்கள். சங்கரங்கோயில் கோமதி அம்மன் சன்னிதானத்தில் போயிட்டு உட்கார வைக்கிறது பெரிய அளவு மாற்றத்தை ஏற்படுத்தி தரும். அந்த கோமதி அம்மன் சன்னிதானத்தில் இருக்கிற புற்றுமண் கட்டிய வீட்டில் பூஜை அறையில் வைத்து தம்பி கையால் ஊதுவத்தி காட்ட சொல்லுங்கள். பெரிய அளவு மாற்றமும் பெரிய அளவு அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். ராகுவின் சஞ்சாரம் இருப்பதனால், ராகு திசையினுடைய வீரியம் இருப்பதனால் இது மாதிரி சேஷ்டைகள் அதிகமாக தான் இருக்கும். அதே போல் வந்து வீடு பக்கத்திலேயோ இல்லை மதுரைக்கு வரச்சியோ ஒத்தக்கடை நரசிம்மரை வந்து தரிசனம் செய்ய வைக்க தம்பியுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களும் பெரிய அனுகூலமும் அவருடைய பேர் புகழுக்கு எந்த பங்கம் இல்லாமல் அவர் மற்றவர்களிடத்தில் அனுசரணையாக இருப்பதற்குண்டான அமைப்பை ஏற்படுத்தி தரும். நரசிம்மர் காயத்ரி என்று கிடைக்கும். நரசிம்மர் காயத்ரி என்று கூகுளில் சர்ச் பண்ணாலே கிடைக்கும். அந்த நரசிம்மர் காயத்ரி மந்திரத்தை தம்பியை டெய்லி சொல்வதற்கு மாதிரி கொண்டு போங்கள். பேரண்ட்ஸும் நீங்களும் சொல்லி கொண்டு வாருங்கள். கண்டிப்பாக வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் நிச்சயமாக ஏற்படும். அடுத்த காலர் பார்க்கலாம் சார். வணக்கம் ஜோதிட நேரம். வணக்கம். ஹலோ வணக்கம் சார், எங்கேருந்து பேசுறீங்க? வணக்கம். வணக்கம் சார், எங்கேருந்து பேசுறீங்க? வணக்கம். பெரம்பலூர் மாவட்டம் குள்ளத்துல இருந்து பேசுறேன். சொல்லுங்கள், கேட்குது. நீங்கள் சொல்லுங்கள், என்ன கேட்கணுமோ கேளுங்க.
வணக்கம் சார், பெரம்பலூர் மாவட்டம் குன்னத்துல இருந்து பேசுறேன். அதுதான் டிவி தெரியுது, வால்யூம் கம்மி கேக்குதுங்க. பண்ணிட்டு பேசுங்க நீங்க சார். பேசுங்க, டிவி வால்யூமை கம்மி பண்ணுங்க, எங்களுக்கு சொல்லுங்க என்ன பையனை பத்தி என் பையனுக்கு தான் கேட்கறேங்க. கேளுங்க, சொல்லுங்க. என் பையன் வந்து 21/5/2001 பிறந்தான். சரி அப்போ கடகராசி ஆகிய நட்சத்திரம். சரி சுமாரா படிக்கிறான், இன்ஜினியரிங் படிச்சிருக்கான், சுமாரா படிச்சிருக்கான். அவனோட படிப்பு எதிர்காலம் எப்படி இருக்குங்கிறது லக்னம் தெரியுமா? மக்கள் தெரியாது. சரி, என்ன டேட்ல பிறந்தாரு? 21/5. 21/5/2001. சரி, அதாவது வைகாசி மாதம் பிறந்தார் உங்கள் பையன் இல்லையா? ஆமாங்க, வைகாசி மாதம். என்ன டைமில் பிறந்தார்? விடிய காலம் 5:15 மணிக்கு. சரி, அதாவது அவருடைய லைஃப்பில் வந்து நீங்கள் கேட்குறதுக்கு வந்து ஒரே ஒரு பதில் தான் உண்டு. அவருடைய இதில் வந்து எல்லாமே வந்து அவருக்கு நிம்மதியும் சந்தோஷம் ஏற்படுவதற்கு ரெகுலராக சனிக்கிழமை விநாயகருக்கு வந்து அருகம்புல்லும் ஒரு தேங்காய் விடலைக்காயை உடைக்க நல்லபடியாக அவருக்கு தடையில்லாமல் கல்வி மற்ற விஷயத்தில் நாட்டங்களை ஏற்படுத்தி தரும். அதோடு இல்லாமல் கண்டிப்பாக திருவாரூர்லேருந்து திருத்துறைப்பூண்டி போகின்ற வழியில் உள்ள திருக்கொல்லிக்காடு என்று சொல்லக்கூடிய பொங்கு சனீஸ்வரர் இருக்கார். அந்த பொங்கு சனீஸ்வரர் கோயிலுக்கு வருடத்துக்கு ஒரு முறை சென்று 5 அகல் தீபம் ஏற்றிட்டு 1 கிலோ விபூதி கொடுத்து சனியுடைய பாதத்தில் போட்டு எடுத்துக்கொண்டு அந்த விபூதியை டெய்லி இந்த தம்பி வைத்து விட்டு வீட்டிலிருந்து இறங்குவது உத்தமமான பலனையும் பலவிதத்தில் நிம்மதியும் பெரிய அளவு முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி தரக்கூடிய பரிகாரம். ரெகுலராக சனி காயத்ரி கணபதி காயத்ரி சாண்டிங் பண்ண சொல்லுங்கள். சனிக்கிழமை அசைவத்தை தவிர்த்துற சொல்லுங்கள். சனிக்கிழமை ஏதேனும் ஒரு விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு ஒரு அருகம்புல்லும் ஒரு தேங்காயை உடைக்க வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் ஏற்படும். அடுத்த காலர் பார்க்கலாம் சார். வணக்கம், ஜோதிட நேரம். வணக்கம், நான் திருநெல்வேலியிலேருந்து பேசுகிறேன் மேடம். உங்க பேர் என்னம்மா? பேர் அர்ச்சனா. சார் லைன்ல இருக்காங்க, பேசுங்க. சொல்லுங்கம்மா. நமஸ்காரம். நமஸ்காரம் சார். நான் வந்து 28/4/95 பிறந்தேன். சரி. என்னோட ராசி வந்து அஸ்வதி நட்சத்திரம், மேஷ ராசி. லக்னம் வந்து விருச்சிகம். கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருக்கேன். அதான் அது கிடைக்கணும். இது வரைக்கும் எழுதி எதுவும் பலன் இல்லை. அது கிடைக்கணும்னா என்ன மாதிரி பரிகாரம் பண்ணணும்? அதாவதுமா உங்களுடைய அமைப்பில் வந்துமா உங்களுடைய தசா புத்தி உங்களுக்கு என்ன வயசாகுது இப்போ? 23. அதாவது உங்களுடைய தசாபுத்தி சுக்கிரதசை முடிந்த பிறகு தான் எல்லா விஷயமும் வாழ்க்கையில் நல்லது வரும். அந்த சுக்கிரதசை முடிகிற வரைக்கும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இது மாதிரி மன கஷ்டங்களும் தடைகளும் ஏற்படும். எனவே அதை பற்றி பொறுத்துக்குங்க. இன்னும் ஒரு கொஞ்சம் உடனே உங்களுடைய இதுக்கு வந்து முடியக்கூடிய டைமில் தான் நீங்கள் இருக்கிறனால பயப்பட வேணாம். விரைவிலே நிறைய விஷயங்கள் நல்லது வரும். மேலும் வந்து கண்டிப்பாக 2 கோயில் வந்து முக்கியமாக பார்த்துக்கணும். கஞ்சனூர் என்று சொல்லக்கூடிய சுக்கிரஸ்தலத்திற்கு கண்டிப்பாக போயிட்டு அங்கே வந்து பசுனை கொடுத்து சுக்கிரனை மனதார பிரார்த்தனை பண்ணி தடைகளை நிவர்த்தி பண்ணணும் என்று வேண்டிக் கொள்ளுங்கள். அதோட ஆடுதுறை என்று சொல்லுவேன் நான் அடிக்கடிக்கு. அந்த ஆடுதுறையில் பிராணநாதேஸ்வரர் மங்களாம்பிகை கோயிலுக்கு போயிட்டு பசுனை கொடுத்து மனதார பிரார்த்தனை பண்ணிவிட்டு 9 வாரம் ஞாயிற்றுக்கிழமைக்கு தயிர் சாதம் தலிகை மாதிரி செய்து பக்தர்களுக்கு தானம் கொடுக்க சொல்லுங்கள். அது வந்து மிகப்பெரிய பலனையும் தடைகளை நிவர்த்தி பண்ணும். அதை முடித்துட்டு அங்கேருந்து 2 கிலோமீட்டரில் சூரியனார் கோயில் என்ற கோயில் உண்டு. அந்த சூரியனார் நவகிரகத்தில் பிரசித்தி பெற்ற ஸ்தலம் சூரியனுடைய கோயில். அந்த சூரியனார் கோயில் போயிட்டு கணபதி மற்றும் சூரியன் மற்ற கிரகங்களை மனதார பிரார்த்தனை பண்ணிவிட்டு அங்கே இருக்கக்கூடிய சூரியனுக்கு ஒரு அஸ்வதி நட்சத்திரத்தில் சூரியனுக்கு அபிஷேகம் செய்வதற்கு பணம் கட்டி அந்த பிரசாதம் வீட்டுக்கு வர மாதிரி செய்து கொள்வதும், அந்த கணபதி இடத்தில் தர்சனம்லாம் முடிந்து திருப்பி கணபதி இடத்தில் வந்து உங்களுக்கு வேண்டிய அந்த உத்தியோக பிராப்தம் கைகூட வேண்டும் என்று தடைகள் நிவர்த்தி பண்ண வேண்டும் என்று வேண்டுதல் செய்து கொள்வதும், வருடம் வருவதாக வேண்டுதல் செய்து கொள்வதும் மிகப்பெரிய மாற்றத்தையும் அனுகூலத்தையும் அந்த சூரியன் கோயிலுடைய அபிஷேக விபூதியை நல்ல விபூதியுடன் கலந்து டெய்லி வைத்து கொண்டு வாருங்கள். டெய்லி ஆதித்யரதியும் அனுமன் சாலிசாவும் கேட்பதன் மூலியமாக நீங்கள் எதிர்பார்த்த அரசு உத்தியோகத்தினுடைய பிராப்தங்கள் கைகூடக்கூடிய அமைப்பு. தொடர்ந்து பேசுவோம் சார், ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு. அட்டிகா கோல்ட் கம்பெனி வழங்கும் ஜோதிட நேரம் நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம். வெல்கம் பேக் டு அட்டிகா கோல்ட் கம்பெனி வழங்கும் ஜோதிட நேரம். சார், காலேஜ் பார்க்கறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி. பசிப்பட்டனி நீங்கள் எந்த கோவிலுக்கு போகலாம் சார்? அதாவது திருக்கற்காவூரில் வெள்ளை உடையநாதர் திருக்கோயில்னு ஒரு பிரசித்தி பெற்ற கோயில் இருக்குது. அதாவது தஞ்சையில் அந்த கோயில் வந்து சுயம்புமூர்த்தி இறைவன் சுந்தரருக்கே பசியாற்றிய ஒரு அற்புதமான ஸ்தலம் என்பதனால் பசி பட்னி வந்து குடும்பத்தில் நீடித்து கொண்டிருந்தால் இந்த வெள்ளை உடையநாதர் திருக்கோயில் அதாவது திருக்கற்காவூரில் இருக்குது.
இந்த கோயிலில் போயிட்டு சுயம்பு மூர்த்தியான தேவாரம் பாடல் பெற்ற பிரசித்தி பெற்ற சிவனை வழிபாடு செய்வதும் அம்பாளை வழிபாடு செய்வதும் இங்கு வந்து குருவாகி காட்சியளிக்கிறார் என்று சிவன் ஐதீகம். எனவே குரு தோஷம் உள்ளவர்கள் இந்த கோயிலில் வந்து வெள்ளை உடைநாதரை வழிபாடு பண்ணால் சுந்தரருக்கு எப்படி பசிப்பட்டினி தீர்ந்ததோ அதுபோல் நம்மளுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக அந்த பசிப்பட்டினி வராத அமைப்பை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு அற்புதமான க்ஷேத்திரம் வெள்ளை உடைநாதர் திருக்கோயில். அடுத்த காலர் பார்க்கலாம் சார். வணக்கம் ஜோதிட நேரம். சார் வணக்கம்மா. வணக்கம்மா, எங்கேருந்து பேசுறீங்க? நான் திருவட்டூர்லேருந்து பேசுகிறேன் சார். லைனில் இருக்காங்க, பேசுங்க. சொல்லுங்கம்மா. நமஸ்காரம். சார் திருவட்டூர்லேருந்து பேசுகிறேன். என் பேர் விஜயலட்சுமி. சரி. என் மகனுக்காகவும் எனக்காகவும் கேட்குறேன் சார். ஃபஸ்ட்டு கேளுங்க, ஒருத்தரா கேளுங்க. சார் மகனுக்கு ஃபஸ்ட்டு கேட்குறேன் சார். அவன் வந்து பிறந்த டேட்டு 28/8/87, 4 வெள்ளிக்கிழமை 4:30 பிறந்திருக்கான். காலையிலையா? அவனு சாயங்காலம் சரி 4:30. 88? ஆமாம், 28/8/87. 31 வயசு. ஆமா, 31 வயசு சார். ராஜகணபதி, சித்திர நட்சத்திரம், கன்னியா ராசி. சரி. லக்னம்? லக்கணம் எனக்கு கரெக்டா தெரியல. சரி சொல்லுங்க, பரவாயில்ல சொல்லுங்க. சார் மகனுக்கு தான் வீட்டு லோன் இருக்கு சார். அப்புறம் வெளியில இருந்து நல்ல விஷயத்துக்காக பணம் கொடுத்துருந்தான். வீடு வித்து இந்த வீடு வாங்க சொல்ல கொஞ்சம் காசு வந்து கல்யாண செலவுக்கு 2 பேர் கேட்டாங்கன்னு சொல்லி கொடுத்தோம். ஒரு புத்தகம் வந்து இறந்துருவேன் கஷ்டமா இருக்குன்னு கேட்டதாக கொடுத்தாங்க. அவங்க பணம் இப்ப திருப்பி யாரும் தரமாட்டேன்றாங்க சார். அதுவரை லோன் இருக்கு சார். அது பிள்ளைக்கு எப்படி எல்லா பிரச்சனையும் கொஞ்சம் சால்வ் ஆகுமா? இப்ப கல்யாணம் கட்டி இன்னைக்கு கல்யாண நாள் சார். 2 வருஷம் ஆகுது. பாப்பா மாசமா இருக்காங்க. அவனுக்கு ஏதாவது நல்லது நடக்கும் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கு. எங்க இருக்கு அவரு? எங்க இருக்காருமா? மகன் என் கூட தான் இருக்காங்க. இப்ப வெளியில போயிருக்காங்க. இல்ல திருவற்றூர்ல தானே இருக்கீங்க? ஆமா, திருவற்றூர்ல. கண்டிப்பா என்ன சொல்லுங்க, ஊத்துக்கோட்டை மாதம் ஒரு ஊத்துக்கோட்டைக்கு வந்து ஒரு நாள் போயிட்டு வர சொல்லுங்க. சனிக்கிழமையோ ஞாயிற்றுக்கிழமை அவருக்கு ஊத்துக்கோட்டை வந்து ரெட் ஹில்ஸ் பக்கத்துல ஊத்துக்கோட்டை சிவன் இருக்கு. பள்ளிக்கொண்ட சிவன், ஊத்துக்கோட்டையில பள்ளிக்கொண்ட சிவன் இருக்கு. அந்த ரெட் ஹில்ஸ் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயில் தான் ஊத்துக்கோட்டை. அந்த ஊத்துக்கோட்டையில் பள்ளிக்கொண்ட சொல்லி சுருட்டப்பள்ளி என்று கேட்டிங்கன்னா யார் வேணுமா சொல்லுவாங்க. சுருட்டப்பள்ளி சிவன் கோயில் அது. மாதத்துக்கு மாதம் ரெகுலராக போயிட்டு வர சொல்லுங்கள். கண்டிப்பாக நிறைய பிரச்சனை அவர் வாழ்க்கையில் சால்வ் ஆகிடும். அந்த பள்ளிக்கொண்ட சிவன் படத்தை வைத்து தினமும் தீபம் ஏற்ற சொல்லுங்கள். காலையில் 6லேருந்து 7 மணிக்குள் அந்த பள்ளிக்கொண்ட சிவனை சரணாகதி அடைய சொல்லுங்கள். பெரிய அளவுக்கு மாற்றத்தில் நிம்மதியும் சந்தோஷம் ஏற்படக்கூடிய பரிகாரம். அடுத்த காலர் பார்க்கலாம் சார். வணக்கம் ஜோதிட நேரம். ஹலோ வணக்கம் சார், எங்கேருந்து பேசுறீங்க? பேசுறாங்க சார். லைன்ல இருக்காங்க, உங்களோட கேள்வி கேளுங்க. சொல்லுங்க. நான் எங்க பையனுக்காக வேண்டி கேட்கணுங்க. கேளுங்க. ரூபன். சரி. மகர ராசி, மீன லக்னம், திருவோண நட்சத்திரம். சரி. வயசுங்க? வயசு வந்து 29. சரி. அதாவது எல்லாமே கல்யாண தடையா இருக்கு இல்லையா? ஆமா ஆமா. அவங்க கண்டிப்பாக வந்து நவகிரக ஸ்தலத்தில் திருவெண்காடு போயே திருன்னு சொல்லுங்கள். திருவெண்காடு வந்து புதன் ஸ்தலம். ஒரு புதன்கிழமைக்கே காலையில் 6 மணிக்கு கோயிலுக்குள்ளே நுழைந்து 3 குளத்தில் இருக்கிற நீரை எடுத்து தெளித்து அங்கே இருக்கிற சிவன் அம்பாள் எல்லாம் வழிபாடு பண்ணிவிட்டு ஸ்ரீ புதனுக்கும் ஸ்ரீ அகோரமூர்த்திக்கும் அர்ச்சனை பண்ணி ஸ்ரீ புதனிடத்தில் குருக்களிடத்தில் அபிஷேக விபூதி வாங்கி நல்ல விபூதியுடன் கலந்து டெய்லி வைத்து கொண்டு வந்தாலே போதும். மிகப்பெரிய மாற்றமும் மிகப்பெரிய அனுகூலம் காணப்படும். வீட்டு பக்கத்திலே வந்து புதன்கிழமை ஏதாவது ஒரு சிவாலயத்திற்கு சென்று விட்டு வழிபாடு செய்வதும், சிவன் கோயிலில் நடைபெறுகின்ற அர்ச்சனை ஆராதனைக்கு பங்கு பெறுவதும், சிவன் கோயிலில் நடைபெறுகின்ற ஓமத்திற்கு ஏதாவது ஓம சாமான்களை வாங்கி கொடுப்பதும் மிகப்பெரிய மாற்றத்தையும் அனுகூலத்தையும் தரும். திருமணம் முடிந்த பிறகு திருவெண்காடுக்கு வந்து ஸ்ரீ புதனுக்கு அபிஷேகம் செய்வதாக வேண்டுதல் செய்து கொண்டாலே திருமணத்தில் உள்ள தடைகள் நிவர்த்தி ஏற்படும். திருமணம் முடிந்த பிறகு வருடம் என்று ஸ்ரீ புதனுக்கு அபிஷேகம் செய்வதை 7 வருடம் தொடர்ச்சியாக வைத்துக் கொள்வது அவர் வாழ்க்கைக்கு மிகப்பெரிய பிரசித்தம். அடுத்த காலர் பார்க்கலாம் சார். வணக்கம் ஜோதிட நேரம். வணக்கங்க. ஹலோ வணக்கம் சார், எங்கேருந்து பேசுறீங்க? திருவண்ணாமலை மாவட்டம் களம்பூர்ல இருந்து பேசுறேங்க. சீனிவாசன் என்னோட பேரு. சார் லைன்ல இருக்காங்க, உங்களோட கேள்விகளை கேளுங்க. எனக்கு வந்து 1961 பிறந்தேன் சார். 15/7/1961. மீனராசி, ரேவதி நட்சத்திரம் சார். லக்னம்? ரேவதி நட்சத்திர லக்னம் தெரியாதுங்க. மீனராசி. சரி, என்ன வேணும் சொல்லுங்க. இது தொழில் ரொம்ப மந்தமாவே இருக்கு சார். எப்போதுமே வந்து ஜாலியாக மகிழ்ந்து இருக்கிற மாதிரியே இருக்குது. சரி. அதனோட வளர்ச்சியே இல்லைங்க. ஒரு 5 ஆண்டு எனக்கு அந்த மாதிரி தாங்க. எங்க இருக்கீங்க நீங்க? அது
களம்பூர் சார், திருவண்ணாமலை மாவட்டம் களம்பூருங்க. ஓ, திருவண்ணாமலையில் இருக்கீங்க. ஆலங்குடி குருஸ்தலம்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆலங்குடியில் குருஸ்தலம்ன்றது ரொம்ப பிரசித்தி பெற்றது. கும்பகோணம் ஆலங்குடி என்றாலே எல்லாருக்கும் கேள்விப்பட்டிருக்கேன், போயிட்டு கூட வந்திருக்கீங்க. அங்கே போயிட்டு வாங்க. அங்கே வந்து ரெகுலராக போகிற பழக்கத்துக்கு ஏற்படுத்திருங்க. வருடத்துக்கு 3 முறை போயிட்டு வந்தாவே போதும். வெறும் பசுனை கொடுத்து கொடிமரத்தில் நமஸ்காரம் பண்ணிவிட்டு அந்த கோயிலில் இருக்கக்கூடிய அபிஷேக விபூதியை வாங்கி நல்ல விபூதியுடன் கலந்து வைத்துக் கொள்ளுங்கள். ரெகுலராக வேலைக்கிழமை வீடு பக்கத்தில் இருக்கிற ஏதானும் சிவாலயத்தில் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சன்னிதானத்தில் இருக்கக்கூடிய குருவுக்கு வந்து நல்ல பசுனை போட்டு தீபம் ஏற்றுங்க. வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றமும் அனுகூலம் ஏற்படும். மகான்கள் வழிபாடு வச்சுக்கோங்க. மகான்கள் திருவண்ணாமலையிலே இருக்கிறனால சுற்றி அத்தனை மகான்கள் இருக்கக்கூடிய பிரசித்தி பெற்ற சித்தர்கள் வாழக்கூடிய பூமி அது. உங்களுக்கு பிடித்த யாராவது ஒரு மகான்களை வழிபாடு பண்ண வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரும். மகான்கள் தரிசனம், வேலைக்கிழமை அன்னதானம் பண்ணுவது சிறந்த அமைப்பாக காணப்படுகிறது. இல்லைனா மாதம் ஒரு வேலைக்கிழமை அருகிலுள்ள சிவாலயத்திற்கு துவரம்பருப்பு 1 கிலோ வாங்கி கொடுக்க தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அடுத்த காலர் பார்க்கலாம் சார். வணக்கம், ஜோதிட நேரம். ஹலோ, சேலம்ல இருந்து கால் பண்றேங்க. உங்க பேர் என்ன சார்? பிரீத்துங்க சார். லைன்ல இருக்காங்க, சொல்லுங்க சார். நமஸ்காரம். மேசராசி, பரணி நட்சத்திரம், லக்னம் செவ்வாய்ங்க. லக்னம் செவ்வாய் வராது, சொல்லுங்க. இது எந்த தொழில் பண்ணாலும் தடங்கள் அது இதுன்னு வருதுங்க. எதுக்கும் பணம் முதலீடு போட்டா நஷ்டமாயிருக்குங்க. சரி. எதுவும் செட் ஆக மாட்டேங்குதுங்க. எந்த ஊர்ல இருக்கீங்க நீங்க தம்பி? சேலம் மாவட்டம் ஆட்டியாம்பட்டி. சேலத்தில் தானே இருக்கீங்க. ஒரே ஒரு முறை என்ன பண்ணுங்க, திருப்பதி திருமலைக்கு கண்டிப்பாக கீழ் திருப்பதியில் இருக்கிற கோவிந்தராஜ பெருமாளையும் அலமேலு தாயாரையும் பொறுமையாக தரிசனம் பண்ணிட்டு மேல் திருப்பதிக்கு வந்து நடந்து செல்வது உத்தமமான பலனை தரும். சிரமம் பார்க்காமல் அந்த குரு அங்கே கீழேயே வந்து பாத தரிசனம் இருக்கும். அந்த பாதத்தை தரிசனம் பண்ணிவிட்டு அந்த கோயிலில் மனதார பிரார்த்தனை பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிடம் 20 நிமிடம் உட்கார்ந்துட்டு மேல் திருப்பதிக்கு ஏறி விட்டு போயிட்டு பெருமாள் தரிசனம் செய்துட்டு வாங்க. பெரிய மாற்றத்தை கண்டிப்பாக ஏற்படும். வருடம் இதை வந்து தொடர்ச்சியாக கடைப்பிடிங்க. போகக்கூடிய தமிழ் மாதத்தை கணக்கில் வைத்து கொள்ளுங்கள். அந்த தமிழ் மாதத்திலே இதை வந்து தொடர்ச்சியாக பண்ண பெரிய அளவு ஏற்றம். இப்பொழுது ஆவணி மாதமோ அல்லது புரட்டாசி மாதமோ போனீர்கள் என்றால் அடுத்த வருடம் அதே மாதத்தில் போயிட்டு வாங்க. விடாமல் செய்ய உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் ஏற்படும். திருப்பதியில் இருக்கக்கூடிய திருமலையில் இருக்கக்கூடிய பெருமாளை தரிசனம் செய்வதற்கு முன்பாக கீழ் திருப்பதியில் ரயில்வே ஸ்டேஷன் எதிரில் இருக்கக்கூடிய பெருமாளுடைய அண்ணனையும் பெருமாளுடைய பாரியால் என்று சொல்லக்கூடிய மகாலட்சுமி தேவியும் அலமேலு தாயாரை வழிபாடு பண்ணிட்டு திருமலைக்கு செல்வது, அதுவும் நடைபாதையாக உங்களுக்கு செல்வது மிகப்பெரிய ஏற்றத்தை தரும். அடுத்த காலர் பார்க்கலாம் சார். வணக்கம், ஜோதிட நேரம். வணக்கம் மேடம். ஹலோ, வணக்கம் சார். எங்க இருந்து பேசுறீங்க? திருச்சியில இருந்து பேசுறேன் மேடம். உங்களோட பேர் ராமசாமி சார். லைன்ல இருக்காங்க, சொல்லுங்க சார். நமஸ்காரம். வணக்கம் சார். என்னோட பேர் ராமசாமி சார். சரி. 4/4/1982 சார். காலையில பிறந்தது. ரொம்ப சந்தோஷம். சொல்லுங்க. தனுசு ராசி மூல நட்சத்திரம் சார். 4/4 இல்லையா? ஆமா சார். 4/4/1982 சார். பங்குனி மாசம். ராசி. ஆமா சார். தனுசு ராசி மூல நட்சத்திரம் சார். லக்னம் கவர்மெண்ட் ஜாப். லக்னம் தெரியல சார். எப்ப பிறந்தீங்க? அதான் சார், காலையில 5:50 சார். சரி, சொல்லுங்க. சார் இப்போ பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ண கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கல. பிசினஸ் பண்றோம். பிசினஸும் பாத்தீங்கன்னா லாஸ் ஆகிட்டே இருக்கு. குழந்தை கல்யாணம் பண்ணி ஒரு 4 இயர்ஸ் மேல ஆயிடுச்சு. இன்னும் குழந்தையும் இல்லை. ஸோ அதுக்காக என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு பேசுவோம். கண்டிப்பாக பஞ்சவடி ஆஞ்சநேயர் கோயிலும் இருக்கும். அதாவது திண்டிவனத்திலேருந்து பாண்டிச்சேரி போகிற வழியில் பஞ்சவடி அனுமன் கஷேத்திரம்னு இருக்கும். அந்த பஞ்சமுகத்தில் இருக்கக்கூடிய கஷேத்திரம் அது. அந்த பஞ்சவடி அனுமன் கஷேத்திரத்துக்கு பசுனை கொடுத்து நமஸ்காரம் பண்ணிவிட்டு மனதார நீங்களும் ஒய்ஃபும் போயிட்டு அங்கே ஸ்ரீராமர் லக்ஷ்மணருடைய பட்டாபிஷேகமான ஒரு இது இருக்கும் சன்னிதானம். அந்த பட்டாபிஷேகம் சன்னிதானத்தில் உட்காந்து அர்ச்சனை பண்ணிவிடுங்க. மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. நீங்கள் கேட்ட அத்தனை கேள்விக்கும் விடை கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்தலம். அந்த பஞ்சமுக ஆஞ்சநேயர் படத்தை வைத்து வீட்டில் தீபம் ஏற்றிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்க அந்த கோயிலுக்கு ஏதாவது அன்னதானத்திற்கு உண்டான கைங்கரியம் செய்து கொண்டே வாருங்கள். மிகப்பெரிய மாற்றமும் மிகப்பெரிய அனுகூலம் கிடைக்கும். எல்லாமே நன்றாக முடியக்கூடிய பிராப்தத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய க்ஷேத்திரம் தான் பஞ்சமுக ஆஞ்சநேயர் க்ஷேத்திரம். திண்டிவனத்திலிருந்து பாண்டிச்சேரி போகக்கூடிய வழியில் உள்ளது. அடுத்த காலர் பார்க்கலாம் சார். வணக்கம், ஜோதிட நேரம். ஹலோ, வணக்கம் சார். எங்கேருந்து பேசுறீங்க? லைன்ல தான் சார் இருக்கீங்க, பேசுங்க. வணக்கம், ஜோதிட நேரம். வணக்கம் மேடம். வணக்கம் சார். எங்கேருந்து பேசுறீங்க? நாங்க திருவள்ளூர் பக்கத்துல கடம்பத்தூர்ல இருந்து பேசுறோம் மேடம். சார் லைன்ல இருக்காங்க, சொல்லுங்க சார். நமஸ்காரம். திருவள்ளூர் பக்கத்துல கடம்பத்தூர்ல இருந்து பேசுறேன் மேடம். சொல்லுங்க சார், கேக்குது. நமஸ்காரம். நமஸ்காரம் சார். எனக்கு வந்து 5 வருஷம் ஆகி குழந்தை எல்லாம் உங்களுக்கு சார். சொல்லுங்க. ராசி வந்து துலாம் ராசி. சுவாதி நட்சத்திரம். சரி. அவங்க வைஃப் இது
ரிஷப லக்னம். ஒய்ஃப் வந்து துலாம் ராசி, ம் விருச்சிக லக்னம். இது விசாக நட்சத்திரம். ம் துலாம் லக்னம். என்ன லக்னம்? விருச்சிக லக்னம். சரி, உங்களது வந்து ரிஷபம், உங்களது விருச்சகம் இல்லையா? ஆமாம் சார். அதான் 2 விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 கோயில் போகணும். திருச்செந்தூருக்கு கண்டிப்பாக போகணும். திருச்செந்தூரில் சண்முகர் தரிசனம் பண்ணுங்கள். அங்கே ஏற்கனவே பண்ண அபிஷேக விபூதி வாங்கிக்கோங்க. அதோடு மட்டுமல்லாமல் அந்த அபிஷேக விபூதி டெய்லி 2 பேரும் அடி வயிற்றில் தடவி கொள்ளுங்கள். அதோடு இல்லாமல் திருச்செந்தூர் முடிச்சுட்டு சிரமம் பார்க்காமல் குருவாயூர் போகணும். குருவாயூர் கிருஷ்ணர் தரிசனம் விடிகாலம்பரை பண்ணணும். 3லேருந்து 4 மணிக்குள் கோயிலை 9 முறை வலம் வந்து நமஸ்காரம் பண்ணிக்கோங்க. அங்கேருந்து நேராக 2 கிலோமீட்டரில் மம்மியூர் என்று சொல்லக்கூடிய சிவன் சேத்திரம் இருக்குது. அந்த மம்மியூர் சிவன் சேத்திரத்தில் முட்டு உடைங்க. முட்டுனா தேங்காய் என்று உடைப்பது. அதில் நீங்கள் தனியாக குழந்தைக்காகவும் உங்கள் மனைவி தனியாக குழந்தைக்காகவும் இந்த தேங்காய் உடைப்பதை செய்யுங்கள். ஏதேனும் குறைய இருந்தால் மீண்டும் ஒரு முறை உடைக்க சொல்வார்கள். இன்னொரு வாட்டியும் அப்படி இருந்தால் 3 முறை அது மாதிரி உடைப்பதனால் தவறில்லை. 3 முறையும் சிலருக்கு சரியில்லாமல்லாம் போகும். உடனே பயப்பட வேண்டாம். ஓமத்திற்கு பணம் கட்ட சொல்வார்கள். அந்த ஓமத்திற்கு பணம் கட்டிட்டு வந்தாவே நிவர்த்தி ஏற்பட்டு நல்ல அஷ்டலட்சுமி கடாட்சமும் நீங்கள் எதிர்பார்த்த புத்திர சந்தான பிராப்தமும் எதிர்நோக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தரும். எனவே இந்த 2 பரிகாரத்தை உடனடியாக செய்யுங்கள். திருச்செந்தூரும் கேரளாவில் உள்ள குருவாயூரும் அடுத்தது மம்மியூரும் விரைவிலே நல்ல விஷயங்கள், நல்ல அனுகூலங்கள் ஏற்படுவதை பார்க்கலாம். மாதம் ஒரு புதன்கிழமையும் மாதம் ஒரு வேலைக்கிழமையும் ஒரு புதன்கிழமையில் பெருமாள் கோயிலுக்கும் ஒரு வேலைக்கிழமையில் சிவன் கோயிலுக்கும் போயிட்டு ஒரு 5 நிமிடம் உட்கார்ந்துட்டு வாங்க. கணவன் மனைவியாக தோஷங்கள் நிவர்த்தி ஏற்படுவதை பார்க்கலாம். அபிராமி அந்தாதியில் இருக்கிற பாடல் 73வது பாடலில் ஜெபம் மாதிரி சொல்லுங்கள். மிக விரைவில் நல்ல சந்தோஷமான செய்தி கிடைக்கும். அடுத்த காலர் பார்க்கலாம் சார். வணக்கம் ஜோதிட நேரம். ஹலோ ஹலோ வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? நான் சங்கரன்கோயிலேருந்து பேசுகிறேங்க மேம். சார் லைனில் இருக்காங்க, பேசுங்க. எங்கேருந்துமா? சங்கரன் கோவில் திருநெல்வேலி. ஓகே, சொல்லுங்கம்மா. குழந்தைக்கு 3 வயசு ஆக போகுதுங்க சார். ஆனால் அவனுக்கு இன்னும் எழுந்திரிச்சு நடக்கவே இல்லை. ரொம்ப அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போய்கிட்டே இருக்கு. சரி, எவ்வளவோ நானும் ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்துட்டே தான் இருக்கிறேன். கோயிலுக்கும் எவ்வளவோ போய்கிட்டு தான் இருக்கிறேன். அவனோட நேரம் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்கம்மா. டேட் ஆஃப் பர்த்ல சொல். நவம்பர் 2, 2015, புனர்பூச நட்சத்திரம், மிதுன ராசி, துலாம் லக்கணம். துலாம் லக்னமாம்மா குழந்தை? ஆமாங்க சார். சரி. இந்த குரு தசைனால இந்த பாதிப்பு இருக்குமா? அந்த குரு தசையுடைய வீரியம் குறையிறதுக்கு கண்டிப்பாக திருச்செந்தூர் போயிடுங்க. வேலைக்கிழமை காலையில் குழந்தைய கூட்டின்னு போயிடுங்க. ஒரு 5:30 மணிக்கு கோயிலுக்குள்ளே போயிட்டீங்கன்னா 6 மணிக்கு குருவாரையில் கோயிலுக்குள்ளே போயிடலாம். அந்த குருவாரையில் கடல் கை கால் கழுவிட்டு நாளிக்கிணறில் கொஞ்சம் முகத்தில் தொடச்சிட்டு அங்கே இருக்கிற சண்முகரை வழிபாடு பண்ணுவதும் திருச்செந்தூர் முருகரை வழிபாடு பண்ணுவதும் அங்கே இருக்கக்கூடிய சன்னிதானத்தில் அர்ச்சனை பண்ணுவதும் குழந்தைக்கு எடைக்கெடை பச்சரிசி துலாபாரம் கொடுத்துருங்க. கண்டிப்பாக அபிஷேக விபூதி வாங்கி குழந்தை தொண்டையில் தடவிட்டு வரங்க. பெரிய அளவு மாற்றமும் குழந்தை தொண்டையிலையும் அடிவயிற்றிலையும் பாதத்திலையும் தடவ பல மாற்றங்களையும் அனுகூலத்தையும் தரும். திருச்செந்தூருடைய பச்சை கலர் சண்முகர் படத்தை வைத்து வீட்டில் பூஜை அறையில் வைத்துக் கொள்ளுங்கள். மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி தரும். வேலைக்கிழமை அருகில் உள்ள விநாயகர் கோயிலுக்கு ஒரு தேங்காயை குழந்தை பேரு நட்சத்திரம் சொல்லி விடலைக்காயாக உடைத்து கொண்டு வாருங்கள். விரைவிலே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்திகள், நல்ல மருத்துவர்கள், நல்ல மருந்துகள் மூலியமாக குழந்தை வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். மேலும் குழந்தை கையை பிடித்து அபிராமி அந்தாதில் இருக்கிற பாடலான 24வது பாடல், 40வது பாடல், 59வது பாடல், 75வது பாடலை பயபக்தியுடன் டெய்லி சொல்லுங்கள். 24, 40, 59, 75 பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய அற்புதமான பரிகாரம் அபிராமி அந்தாதியில் இருக்கிற 24, 40, 59, 75. தொடர்ந்து பேசுவோம் சார். ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு அட்டிகா கோல்ட் கம்பெனி வழங்கும் ஜோதிட நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம். வெல்கம் பேக் டு அட்டிகா கோல்ட் கம்பெனி வழங்கும் ஜோதிட நேரம். சார், காலர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி. கண் சம்பந்தமான நோய், பார்வை கோளாறு, நீங்கள் எந்த கோவிலுக்கு போகலாம் சார்? கோயம்புத்தூரில் நிறைய கோயில்கள், பிரசித்தி பெற்ற கோயில்கள். அதில் ராஜராஜேஸ்வரி என்ற கோயில் வந்து ரொம்ப விசேஷம். இந்த மாதிரி கண் சம்பந்தப்பட்ட நோய்கள், பார்வை கோளாறு இருக்கிறவங்க இந்த ராஜராஜேஸ்வரி கோயிலில் போயிட்டு அந்த அம்மன் வழிபாடு செய்வதும் அந்த கோயில் முறைப்படி பூஜைகளில் கலந்து கொள்வதும் கண்டிப்பாக அதிலிருந்து நிவர்த்தி செய்வதற்கும் நல்ல மருத்துவ ஆலோசனை கிடைப்பதற்கும் அந்த மருத்துவத்தினால் நல்லபடியாக அந்த கண் பார்வையில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் நிவர்த்தி பண்ணுவதற்கும் ராஜராஜேஸ்வரி கோயில் என்று கோயம்புத்தூரில் கேட்டாவில் போதும். அதில் விசேஷம் பார்த்தால் அம்மன் வந்து அக்னி திசையை நோக்கி பார்வை செலுத்தியிருப்பதனால் அந்த அக்னிக்கு உண்டான அத்தனை விஷயத்திலும் அக்னியால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், இந்த
அதாவது சூரிய ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய நோய் உபத்திரங்கள் எல்லாம் தீர்க்கக்கூடிய சர்வ வல்லமை பெற்றவள் தான் ராஜராஜேஸ்வரி. கொல்லூர் மூகாம்பிகை கோயிலுக்கு செல்லாதவர்கள் கூட இந்த கோயிலுக்கு சென்று இந்த அம்மனை வழிபாடு பண்ணுவதும், இந்த அம்மனை மனதார பிரார்த்தனை பண்ணுவதற்கும், செங்கேரிக்கு செல்ல முடியாதவர்கள் கூட இந்த ராஜராஜேஸ்வரி கோயிலுக்கு செல்வதும் மிகப்பெரிய ஏற்றத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரக்கூடிய அற்புதமான க்ஷேத்திரம் கோயம்புத்தூரில் இருக்கிறது. எனவே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரசித்தி பெற்ற க்ஷேத்திரத்தில் ராஜராஜேஸ்வரி க்ஷேத்திரம் கோயம்புத்தூரில் உள்ளது. கண் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு அற்புதமான க்ஷேத்திரமாக காணப்படுகிறது. தொடர்ந்து காலர் பார்க்கலாம் சார். வணக்கம் ஜோதிட நேரம். ஹலோ ஹலோ வணக்கம்மா, எங்கேருந்து பேசுறீங்க? வணக்கம் மேடம், நான் சென்னையில மண்ணடியில காளிகாம்பல் கோயில் பக்கத்துல இருந்து பேசுறேன் மேடம். சார் லைன்ல இருக்காங்க. சொல்லுங்கம்மா. நமஸ்காரம்மா. நமஸ்காரம் சார். சார் உங்களோட தீவிர ரசிகர் சார். நான் சந்தோஷம். எந்த எழுதுறீங்களோ படிச்சிடுவேன் சார். ரொம்ப சந்தோஷம். சொல்லுங்க. நமஸ்காரம் சார். என் பேர் அலமேலு சார். சரி. என் பையன் சேதுராமன் அவங்க தான் கேட்டுட்டு இருக்கேன் சார் கல்யாணத்துக்காக. சரி. 2/7/1977 2/9/1977 பிறந்தாங்க சார். 77. ஆமாங்க சார். 41 வயசு ஆகுது, இன்னுமா கல்யாணம் பண்ணல? சார் சார் எவ்வளோ பரிகாரம் பண்ணிட்டு சார் திருமணம் திருவிடந்த காவேரிப்பட்டினம் இது அந்த. சரி பரவாயில்ல. லக்னம் ராசி சொல்லுங்க. லக்னம் ராசி மட்டும் சொல்லுங்க. மேஷராசி அஸ்வினி நட்சத்திரம். லக்னம் வந்துட்டு துலா லக்னம் சார். துலா லக்னமா? ஆமாங்க சார். ஓகே ஓகே ஓகே. அதாவது அவருக்கு வந்து இந்த அமைப்பு வந்து இந்த செவ்வாய் தசை பாதிப்பு இருக்கிறனால இவ்வளோ பாதிப்பு இருக்கும். கண்டிப்பாக அதை நிவர்த்தி பண்ணும். ஒரு முறை நீங்கள் எல்லா பரிகாரம் பண்ணதெல்லாம் முக்கியம் கிடையாது. தம்பியை வந்து அறுபடை வீட்டிலேருந்து கிளம்பி அறுபடை முருகரை தரிசனம் செய்துட்டு திருப்பி வீட்டுக்கு வர சொல்லுங்கள். கண்டிப்பாக திருமணத்தில் இருக்கிற தடைகள் நிவர்த்தி ஏற்பட்டு அறுபடை வீட்டுடைய பிரசாதமான அந்த அபிஷேக விபூதியை 6 கோயிலுக்கும் சென்று அந்த அபிஷேக விபூதியை வாங்கி கொண்டு வருவதும், 6 படை முருகருடைய படத்தை வாங்கி கொண்டு வீட்டில் வைத்து பூஜித்தாலே பெரிய அளவுக்கு தோஷங்கள் அனுகூலங்கள் ஏற்பட்டுவிடும். கண்டிப்பாக இதனுடைய பாதிப்பு வந்து வருடத்துக்கு ஒரு முறை இந்த அறுபடை வீடுகளுக்கு கண்டிப்பாக திருமணத்துக்கு முன்பாகவும் செல்லணும். திருமணத்துக்கு பிறகு கண்டிப்பாக மனைவியுடன் செல்வது உத்தமமான பலனை தரும். அறுபடை வீடுடைய அந்த அபிஷேக விபூதி மிகப்பெரிய மாற்றத்தையும் தடைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய பிராப்தத்தையும் தரும். அடுத்த காலர் பார்க்கலாம் சார். வணக்கம் ஜோதிட நேரம். ஹலோ வணக்கம் சார், எங்கேருந்து பேசுறீங்க? மேடம் கிருஷ்ணமூர்த்தி பேசுறேன், ஆலம்பாடி. சார் லைன்ல இருக்காங்க, உங்களோட சொல்லுங்கம்மா. நமஸ்காரம் சார். எங்க வீட்டுல வந்து எங்க மனைவி இறந்துட்டாங்க. குடும்பத்துக்காக பசங்களுக்காக கேக்குறோம் சார். சொல்லுங்க சொல்லுங்க. அது ஒன்று பேர் தனலட்சுமி. சரி. அது நேரத்துக்கு கல்யாணம் பண்ணலாமா அண்ணான்றது தான் சார் கேட்குறேன். இல்லை கண்ணா, உங்க ராசி லட்சணம் ஏதாவது தெரியுமா? யார்? அதெல்லாம் பார்க்கல சார். நாங்கள் பேர் ராசி தான் சார். எந்த ஊர்ல இருக்கீங்க? நாங்கள் விழுப்புரம் பக்கம் ஆலம்பாடி. சரி சந்தோஷம். குடும்பத்தாரோட என்ன பண்ணுங்க, வேற ஒன்றும் பண்ண வேணாம். உங்களுக்கு மேல்மலையனூர் பக்கம் தானே? ஆமாம் சார். மேல்மலையனூர் அங்காளம்மன் கிட்ட போயிட்டு கண்டிப்பாக அம்மனுக்கு வந்து வெறும் உதிரி புஷ்பங்கள் மட்டும் ஒரு 7 வகையான உதிரி புஷ்பங்கள் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிடுங்க. 100 கிராமில் வாங்கிட்டு போயிட்டு கண்டிப்பாக அம்மன் கிட்ட கொடுத்துருங்க. அதே போல் வந்து அந்த குழந்தைய வந்து 9, அதாவது மொத்தம் வந்து 16 உதிரி எலுமிச்சை பழத்தை கொடுக்க சொல்லுங்கள். அந்த 16 உதிரி எலுமிச்சை பழத்தை அம்மன்கிட்ட கொடுத்து குங்குமத்தை கொடுத்து அர்ச்சனை பண்ண சொல்லுங்கள். அந்த 16 உதிரி எலுமிச்சை பழத்தை கொடுத்துட்டு 7 பழம் வாங்கிட்ட சொல்லுங்கள். 7 பழம் வீட்டில் ஃப்ரிட்ஜில் வச்சு 7 நாளைக்கு சாப்பிட சொல்லுங்கள். ஜூஸ் மாதிரி அந்த குழந்தைய கண்டிப்பாக, இல்லைனா ஜூஸாக மொத்தமாக பிழிஞ்சு வச்சு 7 நாளைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட சொல்லுங்கள். அந்த 7 நாள் அந்த ஜூஸை சாப்பிட்ற அன்றைக்கி அசைவத்தை தவிர்த்துட சொல்லுங்கள். அங்கே பேய் மேடைன்னு சொல்லுவாங்க. அதாவது பேய் மேடையானால் சன்னி முனிவருடைய மேடை தான். குடும்பத்தாருடன் இந்த மேடையில் அமர்ந்து உங்களுக்கு என்னென்ன வேண்டுதல், திருமண தடைகள், திருமணம் குடும்பத்தில் சுபகாரிய தடைகள் எல்லாம் நிவர்த்தி பண்ணிவிட்டு கண்டிப்பாக வெளிப்பிரகாரம் கோயிலை விட்டு வெளியிலேயே வந்து அந்த பிரகாரம் கோயில் சன்னிதானத்துக்குள்ளே 9 முறை சுற்றிட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு வாங்க. அந்த கோயிலுக்குள் நுழையிறச்சே பார்த்தீங்கன்னா தூணில் நரசிம்மர் இருப்பார். அந்த நரசிம்மரை போகிறச்சையும் கும்பிட்டுட்டு வரச்சையும் கும்பிட்டுட்டு வந்தீங்கன்னாவே எப்பேற்பட்ட தடைகளும் சுபகாரியத்தின் உண்டான அமைப்பெல்லாம் குலதெய்வத்தின் அனுகிரகத்தால் உடனடியாக குடும்பத்தில் நிறைவேறக்கூடிய பரிகாரம். அடுத்த காலர் பார்க்கலாம் சார். வணக்கம் ஜோதிட நேரம். வணக்கம்மா. ஹலோ வணக்கம் சார், எங்கேருந்து பேசுறீங்க? கிருஷ்ணகிரி மாவட்டம். சார் லைன்ல இருக்காங்க, உங்களோட டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு பேசுங்க. டிவி சத்தம் குறைச்சா தானே சார் கேட்க முடியும். சொல்லுங்க. டிவி குறைச்சிடுங்க. சொல்லுங்க. மகனுக்கு வரம் தேடின்னு இருக்கு சார். சரி சொல்லுங்க. பையன் வந்து 1994 பிறந்தாங்க. 24 வயசு ஆகுது. ஆமாங்க. கடக ராசிங்க, கடக லக்கணுங்க. ராசி தனுசு ராசிங்க, நட்சத்திரங்க. பூராடமா? ஆமாங்க ஐயா. சரி சொல்லுங்க, என்ன வேணும்? அது பொண்ணு பார்க்க போனா ஜாதகம் எடுத்துன்னு போனா பொண்ணு செட் ஆக மாட்டேங்குங்க.
சரி, அதை வந்து ஒன்றும் இது பண்ண வேணாம். நீங்கள் வந்து உங்கள் ஊர் பக்கத்துலேயே வந்து உங்களுக்கு வந்து பக்கத்துலேயே சிவன் கோயில் இருக்கா? கொஞ்சம் ஒரு 20 கிலோமீட்டர் தள்ளி போகணும் ஐயா. வேறு என்ன கோயில் தான் வீடு பக்கத்தில் இருக்குது? பெருமாள் கோயில் இருக்கு. சரி, பெருமாள் கோயிலுக்கு என்ன பண்ணுங்க, சிரமம் பார்க்க தம்பி உங்கள் கூட தானே இருக்காரு? ஆமா இருக்காங்க ஐயா. 9 வாரம் சனிக்கிழமை தம்பியை விடிகாலம்பர 6 மணிக்கு முன்னாடி கோயிலுக்கு போயிட சொல்லுங்கள். கோயில் திறக்கிற அன்னைக்கு, கோயில் திறக்கிற சமயத்தில் உள்ளே போயிட சொல்லுங்கள். உள்ளே போயிட்டு வெறும் பசுனை கொடுக்க சொல்லுங்கள். பசுனை கொடுத்துட்டு மனதிற்கு பிடித்த ஏதாவது ஒரு பூ வாங்கி முதல் நாளே வைத்து அந்த பூவை கொடுத்துட்டு வர சொல்லுங்கள். 9 வாரம் தொடர்ச்சியாக சனிக்கிழமை செய்துட்டு வந்தாலே பெரிய அளவு மாற்றத்தையும் பெரிய அளவுக்கு அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். மேலும் இது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக ஒரு முறை மட்டும் பிரசித்தி பெற்ற குச்சனூர் சனி பகவான் என்று சொல்வோம். தேனி மாவட்டத்தில் குச்சனூர் சனி பகவான் என்றால் எல்லோருக்கும் தெரியக்கூடிய சுயம்பு சனி பகவான். அந்த சன்னிதானத்தில் போயிட்டு 9 கிலோ நல்லெண்ணெயை கொடுத்துட்டு மனதார பிரார்த்தனை பண்ணிவிட்டு அங்கே இருக்கின்ற குருக்கள் இடத்தில் ஏற்கனவே அபிஷேகம் செய்த விபூதியை வாங்கி நல்ல விபூதியுடன் கலந்து தம்பியை வைத்து கொண்டு வர சொல்லுங்கள். திருமணம் முடிந்த பிறகு கண்டிப்பாக குச்சனூர் வந்து சனி பகவானுக்கு அபிஷேகம் செய்வதாக வேண்டுதல் செய்து கொள்ள சொல்லுங்கள். விரைவிலே பெரிய மாற்றம் ஏற்படும். அடுத்த காலர் பார்க்கலாம் சார். வணக்கம், ஜோதிட நேரம். வணக்கம் ஐயாம்மா. ஹலோ, வணக்கம். வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? நாங்கள் தஞ்சாவூர்லேருந்து பேசுகிறோம். சார் லைனில் இருக்காங்க, உங்களோட சொல்லுங்கம்மா. நமஸ்காரம், கேட்குது. வணக்கம் ஐயா. எங்கள் பொண்ணுக்காக கேட்கணும் ஐயா. தாராளமாக கேளுங்க. எங்கள் பொண்ணை கட்டி கொடுத்து 1.5 வருஷம் ஆகுது. சரி. என்ன விருச்சிக ராசி அனுச நட்சத்திரம், சரி, மகர லக்னம், 25/3/81 பிறந்திருக்கா. 1981. 37 வயசு ஆகுது. குழந்தை இல்லை சார். சரி, அதாவது உங்கள் பாப்பா கிட்ட சொல்லுங்கள். பிரச்சனையா இருக்கு சார். நீங்கள் என்ன சொல்லுங்கள், கண்டிப்பாக பாப்பா இடத்துல சொல்லி கண்டிப்பாக கும்பகோணத்தில் கஞ்சனூர், அதாவது சுக்கரஸ்தலம், கஞ்சனூர் என்றால் சுக்கரஸ்தலம், அந்த கஞ்சனூர் கோயிலுக்கு போயிட்டு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பொறுமையாக கொடிமரத்தில் உட்காந்து நமஸ்காரம் பண்ணி பிரார்த்தனை பண்ண சொல்லி சுக்கரனுக்கு மனதார பிரார்த்தனை பண்ணி அர்ச்சனை பண்ண சொல்லுங்கள். குழந்தையெல்லாம் நல்லபடியாக பிறந்த பிறகு சுக்கரனுக்கு வருடம் வந்து அபிஷேகம் செய்வதாக வேண்டுதல் செய்து கொள்ள சொல்லுங்கள். அதோடு மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக அங்கேருந்து கும்பகோணத்தில் மகாமகம் குளத்தாண்ட வந்துட சொல்லுங்கள். மகாமகம் குளத்தில் கை கால் கழுவிட்டு அங்கே பக்கத்திலே காசி விஸ்வநாதர் கோயில் இருக்கும். அந்த காசி விஸ்வநாதர் கோயிலில் சப்த கன்னிகர் இருக்கும். அந்த சப்த கன்னிகர் சன்னிதானத்தில் முழுவதுமாக அர்ச்சனை பண்ணி மனதார பசுனை கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்க சொல்லுங்கள். அந்த சப்த கன்னிகர்களுக்கு 100 சிவனுக்கும் அம்பாளுக்கும் கொடுத்துட்டு ஒரு 100 கிராம் பசுனையை கொடுத்து மனதார பிரார்த்தனை பண்ணிவிட்டு கும்பகோணத்தில் சாரங்கபாணி என்ற பெருமாள் கோயில் இருக்கும். அந்த சாரங்கபாணி கோயிலில் போயிட்டு கண்டிப்பாக அங்கே பசுமாடுக்குன்னு தனியாக இடம் இருக்கும். அந்த பசுமாடுக்கு தீவனம் வாங்கி கொடுத்துட்டு மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு வந்து மருத்துவ ஆலோசனை எடுத்துக்க சொல்லுங்கள். மிகப்பெரிய மாற்றமும் மிகப்பெரிய அனுகூலங்களும் விரைவிலே நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய அற்புதமான மாற்றத்தை தரக்கூடிய பரிகாரம். கஞ்சனூர் போக வேண்டும், மகாமகம் குளம் போக வேண்டும், சப்தகன்னிகர் என்று சொல்லக்கூடிய காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு போக வேண்டும். அடுத்ததாக கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய பள்ளிக்கொண்ட பெருமாளான சாரங்கபாணியை தரிசனம் செய்துட்டு வந்தாலே தோஷங்கள் நிவர்த்தி ஏற்படும் என்பது ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு. செய்து வெற்றி பெறுங்கள். அடுத்த காலர் பார்க்கலாம் சார். வணக்கம், ஜோதிட நேரம். ஹலோ, வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கம் மேம். கோயம்புத்தூர்ல இருந்து பிரேமாவதி பேசுறேன். சார் லைன்ல இருக்காங்க, உங்களோட சொல்லுங்க. ஏமாவதி அம்மா, நமஸ்காரம். நமஸ்காரம் சார். சார், என்னோட ஹஸ்பண்டுக்காக கேட்கணும். கேளுங்க. 27/5/1988 வைகாசியில பிறந்திருக்காரு இல்லையா? ஆமா. கன்னிராசி, அஸ்த நட்சத்திரம், ஜென்ம லக்னம் ரிஷபம். சரி, என்ன வேணுமா? சார், அவங்களுக்கு வந்து வேலைக்காக கேட்கணும். 3 months ஆச்சு வேலையை விட்டு. வேற வேலைக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எப்போ கிடைக்கும், எந்த மாதிரி? இது கவர்மெண்ட் ஜாப்க்கும் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எந்த ஜாப் கிடைக்கும்? அதாவதுமா ஒரே ஒரு விஷயம் கேட்டுக்கங்களேன். அவருக்கு வந்து இப்போதைக்கு இருக்கக்கூடிய தடைகள் நிவர்த்தி பண்ணுறதுக்கு கண்டிப்பாக அவர் வந்து சிரமம் பார்க்காமல் திருநள்ளாறு போகணும். திருநள்ளாறு போயிட்டு நல திருத்தத்தில் நீராடி ஏற்கனவே உபயோகப்படுத்த துணியை குளத்தில் முக்கி ஓரமாக வைத்து அங்கே இருக்கின்ற விநாயகருக்கு 9 தேங்காய்களை பாதத்தில் வைத்து சிதற்காயாக உடைத்துட்டு அம்பாளையும் சிவனையும் வழிபாடு பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற சனி பகவானுக்கு அர்ச்சனை பண்ணி அங்கே இருக்கின்ற அபிஷேக விபூதியை வாங்கி கொண்டு அந்த விபூதியை நல்ல விபூதியுடன் கலந்து டெய்லி வைத்து கொண்டு வருவதுடன் திருநள்ளாறு முடித்துட்டு வைத்தீஸ்வரன் சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய அங்காரகன் கோயிலுக்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய சன்னிதானத்திலாம் பசுனை கொடுத்து செவ்வாய்க்கு அர்ச்சனை பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற ஆதீனம் ஆஃபீஸில் அன்னதானத்திற்கு உண்டான சேவைகளை பணத்தை செலுத்திவிட்டு ரசீட்டை வாங்கி வீட்டில் பூஜை அறையில் வைத்து கண்டிப்பாக ஒரு சனிக்கிழமையும் விநாயகருக்கு தேங்காயை உடைக்க பெரிய அளவு மாற்றங்களும் பெரிய அளவு அனுகூலமும் மனதிற்கு பிடித்த தொழிலமைப்பு ஏற்படுவதற்கு உண்டான உத்தரவாதத்தை கிடைக்கக்கூடிய அற்புதமான பரிகாரம். அதே சமயம் இந்த நவகிரக ஸ்தலத்துக்கு செல்கின்ற சமயத்தில் திருநாகேஸ்வரம் செல்வது தடைகளை தவிடு பண்ணி வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயம் கிடைக்கக்கூடிய அமைப்பையும் ஏற்படுத்தி தரும்.
அட்டிகா கோல்ட் கம்பெனி வழங்கும் ஜோதிட நேரம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து 1 மணி நேரமாக நான் கேட்ட கேள்விகளுக்கும் நேர்கள் கேட்ட கேள்விக்கும் ரொம்ப தெளிவாக பதில் சொன்னீங்க. நன்றி சார். வேந்தர் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.